ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் மோட்டிவேஷனல் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விமானத்தை கண்டுபிடித்த வில்பர் ரைட், ஆர்வில் ரைட் என்ற இருவரும் சகோதரர்கள். அமெரிக்காவில் ஓகியோ மாநிலத்தில் டேட்டன் என்ற ஊரில் பிறந்தவர்கள். வில்பர் 1867 பிறந்தார். அவரை விட ஆர்வில் 4 வயது இளையவர். சகோதரர்கள் இருவரும் ஆரம்பத்தில் சைக்கிள் கடை ஒன்றை நடத்தினார்கள். அவர்களுக்கு இளம் வயது முதலே பறவை போல் பறக்க ஆசை இருந்தது. அதற்காக விமானம் தயாரிப்பதில் முனைந்தனர். பெட்ரோலை கொண்டு இயங்கும் கிளைடர் விமானத்தை தயாரிப்பதில் 1903 இவர்கள் வெற்றியும் அடைந்தனர். இவர்கள் தயாரித்த கிளைடர் விமானம் வடக்கு கலிபோர்னியாவில் உள்ள கிட்டி ஹாக் என்ற இடத்தில் 1903 டிசம்பர் 17 பறக்க விடப்பட்டது. விமானத்தில் யாரும் இல்லை. இந்த விமானம் சிறிது தூரம் பறந்துவிட்டு கீழே விழுந்தது. ரைட் சகோதரர்கள் மனம் தளராது தங்கள் ஆராய்ச்சியில் தொடர்ந்து ஈடுபட்டனர். 1905 பிளையர் என்ற விமானத்தை தயாரித்தனர். அந்த விமானத்தில் இருவரும் 20 மைல் தூரம் பறந்து சென்று பத்திரமாக தரையிறங்கினர். பிறகு 77 மைல் தூரம் பறந்து சாதனை படைத்தனர். ரைட் சகோதரர்களின் சாதனையை கண்டு மகிழ்ந்த அமெரிக்க இராணுவ இலாகா அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுத்தது. 1908 மூத்தவரான வில்பர் பிரான்சுக்கு சென்று ஒரு பெரிய தொழில் அதிபருடன் சேர்ந்து விமானங்களை தயாரித்தார். பிறகு 1909 அமெரிக்கா திரும்பினார். சகோதரர்கள் இருவரும் சொந்தமாகவே விமான தயாரிப்பு தொழிற்சாலையை தொடங்கி விமானங்களை தயாரித்தனர். இப்போது எத்தனையோ வகையான நவீன விமானங்கள் தயாரிக்கப்படுகின்றது. இதற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் ரைட் சகோதரர்கள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்.